மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்றும் அறியேன். பராபரமே. என் அன்பான உறவுகளே, நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு 2026ங்க. இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திசை திருப்பமான ஆண்டாக மாறணும். எல்லாருமே முதல்ல உறுதி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயங்க. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நம்பிக்கை வரணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள், புத்தாண்டு எல்லாமே நிறைய பேர் உறுதி எடுத்துக்குவாங்க. நாளையிலிருந்து இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே 2026ல் நான் நாளையிலிருந்து இதை செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு தயவு செஞ்சு முடிவு எடுக்காதீங்க. காரணம் என்னன்னா அதை நம்மளால் நிறைவேற்றவே முடியாதுங்க. காலத்தின் பால் நான் தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தோத்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, தன்னோட கட்சி தோத்ததுக்கு அப்புறமா மக்களினுடைய எண்ணத்துக்கு வாக்குகளுக்கும் நான் மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்னை செலக்ட் பண்ணலை, நான் ஏதோ என்கிட்ட ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது, இல்லை அவங்களுக்கு புரியாமல் பண்ணிட்டாங்கன்னா எதிராளியை ஜெயிக்க வச்சுருக்காங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல, இவங்க இப்படி ஒன்று சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முதல்ல இந்த 2026ல் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற முதல் விஷயங்க, உறுதிமொழி ஏற்றுக்க போகிறோம். ஆனால் உறுதிமொழியில் என்னன்னா, நாளைக்கு நான் மாறிடுவேன் அப்படின்னு 2026 ஆரம்ப தேதியிலிருந்து நான் இப்படி நடந்துக்க போகிறேன், இல்லை திடீர்னு ஒரு 3 மாதம் போய் மார்ச் மாதத்துலேருந்து நான் இப்படியெல்லாம் நடந்துக்க போகிறேன் அப்படின்னு எல்லாம் முடிவெடுத்து வச்சுருப்பீங்க. நான் இப்போ இருந்து இப்படி நடந்துக்க போகிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள், எந்த விதமான உறுதிமொழியும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராதுங்க, ஒரு கம்பெனே ஏற்படாது. புரியுதுங்களா? அப்போது நம்ம மனுஷ பிறவி எடுத்திருக்கோம், நம்மெல்லாம் அப்பப்போ உறுதிமொழியை மாற்றி தாங்க செயல்படணும். மென்டல் டார்ச்சர் ஆயிரும். உறுதிமொழி 2026ல் யாருமே உறுதிமொழி எடுத்துக்காதீங்க. அதாவது உறுதிமொழி எடுத்துக்கணும் எப்படின்னா, சபதம் அப்படிங்கிறது தாங்க. நான் இதை செய்ய மாட்டேன்னு நினச்சி ஒரு உறுதிமொழி ஏற்கக்கூடாது. அப்போ உறுதிமொழினா என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. என்னோட வாழ்க்கையில் நான் வீடு கட்டணும், இந்த வருஷத்தில் நான் என்னென்ன செய்யணும், என்னென்ன தேவையோ இந்த மாதம் எனக்கு நடக்கணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். நான் மாற்றிக்கிறேன், என்னை மாற்றிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் கரெக்ட் ஆயிடுறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுத்துடாதீங்க. 2026ல் மட்டும் இல்லைங்க, எந்த வருஷமே நமக்கு செட் ஆகாது. இதில் தான் நம்ம நிறைய பேர் அடி வாங்குகிறோம். நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கு காரணமே இதுதான். நான் ரொம்ப முடிவு பண்ணேன், டயட்டில் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியலை. நான் சுகர் மில்க் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய நினச்சேன், அதை நான் முடிவு பண்ண வாய்ப்பில்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாதுங்க. அதுதான் நம்மளோட மனநிலை. அப்போது நம்ம என்ன தான் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக இந்த 12 மாதம் முடிஞ்சால் இந்த ஒவ்வொரு மாதமும் எனக்கு இதெல்லாம் நான் நடத்திக்க போகிறேன், இதெல்லாம் நான் முயற்சி பண்ண போகிறேன், இதுதான் என்னோட கனவு. நான் இப்போ ஒரு பைக் வாங்கணுன்னு ஆசைப்பட்றேன்னா இந்த வருஷத்தில் அதுதான் என்னோட கனவு. நான் நீட் எக்ஸாமில் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுதான் என்னோட கனவு. நான் ஒரு வேலையில் அப்படி இல்லைன்னா என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க எல்லாரையுமே கௌரவமாக இருக்கிற அளவுக்கு நான் நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுதான் எனக்கு ஒரு கனவு. நான் ஒரு கார் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதுதான் என்னோட கனவு. ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை, ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், இந்த வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகணும், இதுதான் என்னோட கனவு. எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை, குழந்தை பாக்கியம், இதுதான் என்னோட கனவு. தொழிலில் ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்கு நான் அதை வளர்த்துக்கிறேன், இதுதான் என்னோட கனவு. ஸோ இந்த மாதிரி கனவுகளை முடிவு பண்ணுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இந்த வருஷத்தில் முடிவு பண்ணக்கூடாது.
என்னன்னா நான் மாறுறேன் அப்படின்னு கனவு காங்காதீங்க. அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பின்வாங்குறோம், உடஞ்சிட்றோம், வருத்தப்படுறோம். அப்போ ஏதோ ஒரு அறிக்கையாக கூட 4 பேருக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுறோம், ஆனால் அதை செயல்படுத்த முடியல. அதை பார்த்து நம்மளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிண்டல் கேலி பண்ணுறாங்க. நம்ம அதனால நடந்துக்க முடியல, மனசு உடஞ்சி வருத்தப்பட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் தள்ளப்படக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டிருக்கோங்க. சில பேர் முடிவு பண்ணுவாங்க, நான் இந்த வருஷம் கடனே வாங்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அப்போல்லாம் யோசிக்கவே கூடாது. அதனால் ரொம்ப ப்ரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை முடிவு பண்ணுறோம். இந்த வருஷத்தில் உங்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது அப்படிங்கிறது வல்ல. இந்த வருஷத்தில் நம்ம நினச்ச காரியம் நம்ம நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்கள், ஜான் ஏறுனா முழம் சறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஜான் ஏறணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல போய் பிளான் பண்ணி மேலே ஏறணும் அப்படின்னா கீழே டவுன் ஆகிறதுக்கு 1000 பேர் யோசிப்பாங்க. அதில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களே யோசிப்பாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் மிருகசீரிச நட்சத்திரமாக இருக்கட்டும், திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கட்டும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதமாக இருக்கட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டாப் சீக்ரெட்டை நிறைய யூஸ் பண்ணுங்க. அதாவது முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான், ஒன்றும் சிம்பிள் எல்லாம் கிடையாது, முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தாங்க. உடனே முள்ளு மேலே நடக்கிறோமா அப்படின்னு பயப்பட வேண்டாங்க. நம்ம நடக்கிற பாதை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் இதே சுமாராக நடந்து தான் பல பேர் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. யாரும் நடக்கும்போதே ராஜ வீதியில் நடந்து வரல. இப்போ நம்ம மிதுன ராசிக்காரர்கள் இப்போதைக்கு நமக்கு எத்தனை வயசாக இருந்தாலுமே நம்மளும் இப்படியா கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க நடக்கிறோம். ஆனால் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்கள் நடை, உங்களுடைய உடை, உங்களுடைய பாவனைகள் அடிப்படையிலையும் நீங்கள் வரக்கூடிய பாதைகளையும் சரியாக மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த காலம் உங்களுக்கு உதவி பண்ண போகுதுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன தேடுறீங்க உங்கள் வாழ்க்கையில்? நான் என்னோட லிஃப்ட்டு உனக்கு வேணும், இந்த வருஷத்துக்கு எனக்கு ஒரு லிஃப்ட் ஆகணும், நான் ஒரு ப்ரமோஷன் ஆகணும், நான் என் லைஃப்பில் இப்படியே இருந்துகிட்ருக்கேன், 5 வருஷமாக இருக்கேன், 10 வருஷமாக இருக்குது, எனக்கு சம்பாத்தியத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லை, என் தொழிலில் என் ஃபீல்டுனா நான் ஒரு ஹை கிளாஸ்க்கு போல ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கேன், ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள், நண்பர்கள், மிதுன ராசிக்கு லிஃப்ட் எப்படி கொண்டு போகணும், நம்ம லிஃப்ட் எப்படி ஆக்கணும் அப்படிங்கிற பிளானை முதல்ல கிடைக்குங்க. ஸோ இப்போ ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா 2 ப்ராஜெக்ட் கூட வரல சார், 2 வருஷம் ஆனால் 10 ப்ராஜெக்ட் இந்த வருஷம் வருங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபரில் கிடைக்கும். நீ எந்த கட்சிக்கு வர்றியா, நீ இந்த கட்சிக்கு வர்றியா, இல்லை இந்த கட்சியில் பொறுப்பெடுத்துக்கிறியா, இந்த தொகுதியை எடுத்துக்கிறியா, இப்படியெல்லாம் உங்களை தேடி உங்களையே கேட்பாங்க. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் என்னோட இதை எடுத்துக்கோங்க, பிஸ்னஸ் மூலமாக உங்களை டார்கெட் உங்களை உயர்த்ததற்கான வழி கிடைக்கும். மக்கள் கூட்டத்தில் மிதுனம் உள்ளே நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க. ஸோ இப்போ பெஸ்ட்டு டைம். இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்குங்க. சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்போ மறைஞ்சு போகும். எதிர்பார்த்தவங்க எல்லாமே டக்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆதரவு கொடுப்பாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அதுலேயே கனெக்ட் பண்ணுங்க, அதை பற்றியே திங்க் பண்ணுங்கள். இடையில கொஞ்சம் விட்டுட்டோம், கொஞ்சம் மனசில் என்ன ஆயிடுச்சுன்னா பயம் வந்துருச்சு, என்னடா நம்ம எதையாவது மாற்றிக்கலாம் அப்படின்னு எல்லாம் தோணுது. இப்போ வேண்டாங்க, நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் உள்ளே போங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி சில விஷயங்களை கணக்கு போட்டு வாழுங்க. செலவு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ் இந்த வருஷத்தில் அதிகமாக கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா பணத்தை பேசிக்கிட்டு
யோசிச்சுக்கோங்க. எவ்வளவு ரூபாய் தருவேன், என்ன வரும், எத்தனை மணிக்கு நான் வருவேன், எத்தனை கனெக்டிங் கரெக்டாக இருக்கும், கமிட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஒரே நேரத்தில் 10 வேலையை ஏற்றுக்காதீங்க. மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் அதை மட்டும் செய்யாதீங்க. ஒரே நேரத்தில் 10 வேலையை ஏற்றுக்காதீங்க. அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர முடியாது. அதே மாதிரி உங்களை யாராவது வந்து சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் உண்மையிலேயே சரியாக தான் இருக்கீங்க, உங்களை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் ரொம்ப ஹியூமர்ஸ் எல்லாமே வேண்டாங்க. ஹியூமர் சென்ஸ் எல்லாம் குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் ரொம்ப அதிகமாக சிரிக்காத இடத்துல போய் சிரிப்பே தெரியாத இடத்துல சிரிப்பை மூட்டிட்டு இருக்கக்கூடாது. அது நமக்கு சாதகமாக இருக்காதுங்க. அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக இந்த கேஸ் டீலிங் யாராக இருந்தாலுமே கணக்கு வச்சுக்கோங்க. இந்த இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியாக இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அது தொழிலதிபர்களுக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் வந்து கணக்கு வழக்குகளை யார்கிட்ட கொடுத்து மெயின்டைன் பண்ணலாம், யாருக்கு வந்து அதை இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் உங்களினுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய கணக்கு எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்க, எவ்வளவு பண வருமானம் சம்பாதிக்கிறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ரொம்ப முக்கியம். ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் காப்பாற்ற வேண்டிய நேரம். மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கணக்கு பார்த்து செலவு செய்யக்கூடியவங்க, அனாவசியமான செலவுகளை தவிர்க்கக்கூடியவங்க, எந்த ஒரு காரியத்தையுமே விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்க. இந்த பதிவு உங்களுக்கு எதுக்குங்க? உங்களுடைய பாதையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன சேர்க்க போகுது அப்படிங்கிறத தெரியப்படுத்த போகிறேங்க. அப்படி என்னமா யோகம் எனக்கு பலன் கொடுக்க போகுது? ஆமாங்க, லக்ஷ்மி நாராயண யோகம்தான். ஸோ மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கான பலன்களை நம்ம எப்படி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோடு சேர்த்து உங்களுக்கு கிரக நிலைகளை வச்சு தாங்க பலன் சொல்லப்படுது. அந்த வகையில் மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் கிரக நிலைகளை பொறுத்திருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் தைரிய வீரியஸ்தானத்தில் பாம்பு கிரகமான கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் ரணரூண ரோகஸ்தானத்தில் நவக்கிரகங்களினுடைய முதல்வன் சூரியன் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரனான சுக்கிர பகவான், இவங்க 3 பேரும் கூட்டணியில். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவானும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தை கொடுத்துருக்காங்க சந்திர பகவான். ஸோ இந்த கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து லக்ஷ்மி நாராயண யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் துணை வரப்போகுதுங்க. இந்த யோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது வாழ்நாள் முழுசுமே உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கும். அது எந்த மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது? மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ உங்களுக்கு உண்டாகுங்க. எல்லா விதங்கள்லையுமே நன்மைகளும் உண்டாகுது. விட்டு போன நண்பர்கள், விட்டு போன சொந்த பந்தங்கள், ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாமே இப்போ உங்ககிட்ட மறுபடியும் வந்து சேருவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான மனக்கவலைகள் நீங்குதுங்க. கொஞ்சம் அலைச்சல்களையும் சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாத நிலை உருவாகும். இதனால் ஆரோக்கிய விஷயத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனம் தேவைங்க. பணவரவு சிறப்பாக இருக்கும். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். இருந்தாலுமே சரிங்க, தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி அழகாக எதிரிகளை சமாளிப்பீங்க. ஆனால் தொழில் வியாபாரங்களில் அதிகமான முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பண்ணணுங்க. கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பழைய கடன் பாக்கிகள் இப்போ வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க
ஆண்களோ பெண்களோ தனியார் துறை உத்தியோகமோ இல்லை அரசாங்கத்துறை உத்தியோகமோ எல்லாமே சந்திக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இருந்தாலுமே உங்களினுடைய உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம், உங்களுடைய உழைப்புக்கு உண்டான உயர்வு, குடும்பத்தில் திடீர் கருத்து வேறுபாடெல்லாம் நீங்குங்க. உறவுக்காரங்க விருந்து நடக்க வருகையினால் கொஞ்சம் செலவு வருங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது நெடுதூர பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்கள்லாம் இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் ஏற்படும். ஆனால் யாருக்கு உதவி செய்கிறோம், உண்மையாகவே உங்களுக்கு அந்த உதவி செய்யணுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகுது. இதுவே அரசியல் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா தொண்டர்களினுடைய தேவைகளை முழுசாக பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி செல்லும். கட்சி தலைமை இடத்துல நல்ல பேர் வாங்குவீங்க. சமுதாயத்திலையுமே உங்களுடைய அந்தஸ்து உயருது. கலைத்தொழிலுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. அதன் மூலமாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி ரசிகர்கள் கிட்ட ஏகபோக ஆதரவை பெற போகிறீங்க. செல்வாக்கு உயருது. பணவரவு அமோகமாக இருக்குங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது. அடகு வச்ச நகை எல்லாமே சொத்துக்களை மீட்டெடுக்க வாய்ப்பு இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனத்தோட பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க. நல்ல மதிப்பெண்களை பிறர் உதவிகரமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணணுங்க. அதே மாதிரி புதுசாக மனுஷங்கள்கிட்ட பழகும்போது அவங்கள நம்ப வேண்டாம். அதே மாதிரி ஒரு சந்தேக கண்ணோட தான் மற்றவங்க கிட்ட பழக்க வழக்கம் இருக்கணுங்க. இதோட வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்போடு இருந்தவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் பாதிப்பு, தடை, தாமதம், எதை தொட்டாலும் யாரை தொட்டாலும் கஷ்டம், நஷ்டம் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த கசப்பான வாழ்க்கை நிலை உங்களுக்கு மாறுதுங்க. இனிப்பும் இனிமையும் நிறைய போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறைய போகுது. இதில் திருமணம் மற்றும் சுப நிச்சயம் நடக்கலை. இந்த தடைகள் தாமதங்கள் மறையுது. யாருக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாலேயுமே யோசனை அவசியங்க. முடிஞ்ச அளவுக்கு வாக்குறுதி கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய உடைமைகள் மேலே கவனம் தேவைங்க. ஏன்னா பொருட்கள் எல்லாமே களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடைமைகளை கண்ணும் கருத்துமாக வச்சுக்கோங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாத வீட்டில் எதையுமே சாப்பிட வேண்டாங்க. இல்லை புதுசாக யாராவது ஒருத்தவங்க பழக்க வழக்கத்துக்கு வர்றாங்கன்னா கூட அவங்கள நம்பி போக வேணாம். எந்த ஒரு காரியத்தையுமே அவங்கள நம்பி ஈடுபட வேணாம். உணவை சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க. அப்போ எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால் அந்த விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் உஷாராக இருக்கணும். மற்றபடி இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் இந்த ராசிகளுக்கு அருமையாக இருக்குங்க. எல்லா வகையிலையுமே அதிர்ஷ்டங்களை பெற போகிறீங்க. அதிக நட்பலன்களை பெறுவீங்க. அதிக அளவு பணவரவு இருக்குங்க. புலத்தரம் உயர்வடையும். மேலே சொன்னால் எல்லாமே நிலம், வீடு, புதுசாக கடன், வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. ஆனாலுமே ஆரோக்கிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கவனம் தேவைங்க. கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள், காய்ச்சல், சுளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் உடல் உபாதைகளை உணர்ந்தீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பார்த்துக்குங்க. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களினுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும், பலம் கொடுக்கும். இதோட நீங்கள் ஏதாவது பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிங்க சொன்னால் வேலையை உடனுக்குடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அன்பும் ஆதரவும் பெருக போகுதுங்க. வியாபாரிகளை பற்றியெல்லாம் கவலையே பட வேணாம். சின்ன தொழிலை நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, அதை விரிவாக்க உங்களுக்கு முதலீடுகள், வங்கி கடன்கள் கிடைக்கும். அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடகு வச்ச நகை நட்டுக்களை உங்களுடைய கணவர் மீட்டு கொடுப்பாருங்க. சில நகை எல்லாமே மீட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல்